ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 யோவான் 1வது அதிகாரம் 6வது வசனம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். நாம் அவரோடு நடக்கிறவர்கள் என்று சொல்லி இருளிலே நடந்தால் சத்தியம் நமக்குள் இராது, நாம் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். ஆண்டவர் நம்மை சரியான பாதையில் நடத்தி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அநேகர் சொல்லுகிறோம், நான் நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஆண்டவர் தான் எனக்கு, ஆண்டவரோடு நடக்கிறேன், ஆண்டவர் தான் எனக்கு என்று சொல்லுவார்கள். ஆனால் இருளில் நடந்தால் அப்படின்னா பாவத்தில் நடந்தால், பாவ இருள், அவருடைய வாழ்க்கை வெளிச்சத்தில் இல்லாமல் இருளில் நடந்தால் சத்தியம் உள்ளே இருக்காது என்பதுதான் இதற்குரிய அர்த்தம். அப்படியானால் சிலர் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்வார்கள், ஆனால் மறைமுக பாவம் அவர்களுக்குள்ளே இருக்கும். ஒரு சமயம் ஒரு பிசாசு ஓட்டுவதற்காக ஒரு மனிதன் வந்திருந்தார். அந்த மனிதர் மிக பயங்கரமாய் ஜெபிக்கிறவர். அப்படி அவர் ஜெபம் பண்ணும் போது பிசாசுகள் அலறுகிறது, ஓடுகிறது என்றெல்லாம் விளம்பரம் வந்திருந்தார். அவர் பிசாசுக்காக தலையில் கை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அது அவரை பார்த்து நக்கலாக சிரித்தது. இந்த பிசாசு படிச்சிருந்த அந்த சகோதரி அவரை பார்த்து நக்கலாக சிரித்தது. அந்த நக்கலாக சிரித்து விட்டு சொன்னது, ஏய், முதல்ல உன் பாக்கெட்டில் இருக்கிற பீடியை தூக்கி போட்டு வாடா, அப்புறம் வந்து ஜெபம் பண்ணுறா அப்படின்னு. அந்த மனிதன் அவமானப்பட்டு, ஏனென்றால் அது அந்த பாக்கெட்டில் இருந்தது சொல்லிடுச்சு. அப்போ இருள் அந்த மனிதனுக்குள் இருந்ததுனால சத்தியம் இல்லை. அங்கே அவர் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தைக்குரிய வல்லமை அங்கே புறப்படலை. காரணம் என்ன? இவருக்குள்ளே இருந்த இருள். நாமும் சிலர் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இடங்களுக்கு சுகம், ஆபத்து நேரங்களில் சுகத்திற்காக அற்புதங்கள் வேண்டும், ஒரு நெருக்கடியில் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போவதற்கு முன்பு ஜெபம் பண்ணி ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். அப்படின்னு நிறைய இந்த ஊழியத்தில் பார்த்துருக்கிறேன். அப்போ அவங்க சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை நான் கவனித்திருக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணின பின்பு சுகம் உண்டாயிற்று என்று சொல்லுவார்கள். அப்போ நமக்கு புரிதல் நமக்கு வேண்டும். என்ன? நாம் பரிசுத்த ரொம்ப, அதாவது பவுல் சொல்லுகிறது போல, துடைத்து போடுகிற அடுக்கு போல குறைவில்லாத மனிதன் ஒருவனும் இல்லை. ஆனால் தேவன் விரும்புகிற காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும், விரும்பாதவைகள் விலகி இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். பாவம் நமக்குள்ளே இல்லாதபடி, பாவத்தில் நாம் வாழாதபடி, பாவம் வரத்தான் செய்யும். உலகத்தில் வாழ்கிறோம், இதில் கரைகள் உண்டு, நம்ம மேலே சில சேற்றுகள் அடிக்கும். ஆனால் அவைகளை உடனே விட்டு விலகணும், சேற்றை உடனே கழுவிடணும். அப்படின்னு என்ன, சில நேரத்தில் பொய் சொல்லுவோம், சில நேரத்தில் மறைச்சி பேசுவோம். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதான். சில நேரத்தில் பணத்தின் மேலே நமக்கு ஆசை இருக்கும், எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் பரிசுத்தமாய் இருக்க முடியாது. அவனுடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்காது. அப்படி அவன் எடுத்து பேசினாலும் அந்த வார்த்தைக்கு வலிமை கிடையாது. அநேக அரசியல்வாதிகள் பேசுகிற வசனத்தை வைத்து இது எப்படியாக்கும், அது அப்படியாக்கும் என்று பேசுவார்கள். ஆனால் அவைகளுக்குள் வல்லமை இருக்காது. ஆனால் அதே வார்த்தையை ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படும் போது அது 1000 மடங்கு வல்லமையுடையதாய் புறப்படுகிறதை பார்க்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை அறிந்து கொள்ளுவோம். அவன் பாவம் செய்கிறான், அவன் நன்றாக இருக்கிறான். இவன் அக்கிரமம் செய்கிறான், இவன் நன்றாக இருக்கிறான். நமக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படி என்று சொல்லுவோம். இல்லை பிரியமானவர்களே, அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்து போகலாம். நீங்களும் நானும் தேவனுடைய பரிசுத்தத்தில்
இருள் நமக்குள் வராதபடி சத்தியத்தில் நாம் நடக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகள் என்பதை அவர் விளங்க செய்வார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அதில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். இன்றைக்கு உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஒரு 5 நிமிடம் கேளுங்கள். நான் எதிலே மாற்றம் அடைய வேண்டும், எது உமக்கு பிரியமில்லாதது ஆண்டவரே, அவைகள் என் வாழ்வில் இருந்தால் என் வாழ்வில் இருந்து அவைகளை நீக்கி போடுவேன், எனக்கு சொல்லிக் கொடும், அதிலிருந்து நான் விடுதலை பெற விரும்புகிறேன் என்று சொல்லி சத்தியத்தில் வளர விரும்புங்கள். சத்தியம் உங்களுக்குள் இருந்தால் பிசாசு எதிர்த்து நிற்க முடியாது. அவன் உங்களை விட்டு ஓடி போவார். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருந்து காற்று வழி நடத்துவதாக. ஆமென்.